கல்யாணத்துக்கு முன்னே வீட்டில் செவ்வாய் வெள்ளினாலே சாமி கும்பிடுவாங்க இல்லையா? அப்போ அந்த அளவுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சதே கிடையாது. ஆனால் இப்போ மேரேஜ் ஆகி எங்கள் உமாலாம் வந்ததுக்கப்புறம் நிறைய மக்களை பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ செவ்வாய், வியாழன், வெள்ளி 3 நாள் சாமி கும்பிட்றப்ப கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரசாதம் ரெடி பண்ணி தான் வந்து சாமி கும்பிட்றது. நேற்று வந்து சூப்பராக பால் பாயசம் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கேரமலைஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நல்லா கேரமலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஃபேட் மில்க் 1 லிட்டர் பால் சேர்த்து நல்லா வந்து பாலை நல்லா கொதிக்க விட்டதும் கொஞ்சம் திக்னஸ்க்காக பாஸ்மதி ரைஸ் 2 ஸ்பூனையும் நல்லா ஊற வச்சு அதை அப்படியே சேர்த்துட்டேன். தேவைப்பட்டால் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து ஃப்ளேவருக்காக கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூவையும் சேர்த்துட்டு அதுக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா வந்து கொதித்து பால் நல்லா சுண்ட வந்துருச்சு. கலரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா ஒரு மைல்டு எல்லோ கலரில் இருந்தது. 1 லிட்டர் பால் நல்லா 1/4 லிட்டராக வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் சுகரும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நெய்யில் முந்திரியை நல்லா தாளித்து கொட்டி சூப்பராக சர்வ் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது வந்து அமிர்தம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் லிக்யூடாக இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆனதும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு. நாங்களும் வந்து எல்லாம் ஒரு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.